செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய இல்லத்துல தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த தொடங்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சி நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கின்றனர். தேர்தலுக்கு பிந்தைய இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பின்பாகவும் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதனை காட்ட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான உள்நோக்கத்துடன் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டணி தற்பொழுது 234 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு போதுமான பெரும்பான்மை இல்லாத சூழல்ல அடுத்த கட்ட நகர்வுகளாக இந்த கூட்டணி மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதனை ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த ஆலோசனை தரப்பு நடைபெற்று வருகிறது. ஒருவேளை இந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாத சூழல்ல பெரும்பான்மைக்கான ஆதரவுகளை திரட்டுவது என்றால் அதை எவ்வாறு திரட்டுவது, அதற்கான யுக்திகள் என்ன, அதற்கான வியூகங்கள் என்ன அமைப்பது தொடர்பான ஒரு ஆலோசனைக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது என்றால் அந்த புதிதாக அமையக்கூடிய கூட்டணி அரசினுடைய பெரும்பான்மையை உடனடியாக, அதாவது எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமோ அதற்கான வாய்ப்பு கூட, அதற்கான உத்தரவுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக குடியரசுத் தலைவரை சந்தித்து அதை வலியுறுத்தி ஒரு கடிதம் கொடுப்பதற்கான ஒரு திட்டமிடலும், அதே நேரத்தில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழல்ல தொடர்ந்து எதிர்க்கட்சிகளாக இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பட்சத்தில் அதனை எவ்வாறு செய்வது, ஒருமித்த அளவில் ஒரு செயல் வடிவமாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான செயல் வடிவங்களை திட்டமாக தீட்டுவது உள்ளிட்ட ஆலோசனைகள் மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல தேர்தலுக்கு பின்பும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் இந்த கூட்டணி தொடர்ந்து செயல்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.